வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் இன்ட்ராக்ஷனில் நம்மளோட ஆளுமை திறனை எங்கனம் சிறப்பாக வெளிப்படுத்துவது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த பழகிற விதம், பணம் ரிலேட்டடாக, மணி ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி நம்மளோட ஆளுமை திறனை காட்டுறோம், அப்புறம் உறவு முறை ரிலேஷன்ஷிப்லலாம் எப்படி நம்மளோட ஆளுமை திறனை காட்டுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று உண்டு. நம்மளுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிலாம் நம்ம பேசுவோம். அப்படின்னு சொன்னால் அந்த கடமை என்பது என்ன? செய்ய வேண்டிய செயல்கள், வயதுக்கு ஏற்ப நம்மளுடைய கடமைகளை செய்ய வேண்டும். கடமை என்ன சொன்னால் எல்லாவற்றிலும் கடமை இருக்குது. படிக்கிறதுல கடமை இருக்குது. அப்போ என்ன சொன்னார்? கண் துஞ்சார் பரிசு நோக்கார் கருமமே கண்ணாயினார். என்ன? படிக்கிற நேரத்தில் வேறு எதை பற்றி யோசிக்காமல் உன்னுடைய கடமை என்ன? அப்பா பணம் கட்டுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு, இல்லை காலேஜில் படிக்கிறதுக்கு, எங்கே படிக்கிறதா இருந்தாலும், கல்லூரியானாலும், என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமா இருந்தாலும், ஸ்கூலு காலேஜு எங்கே படிக்கிறதா இருந்தாலும் அப்பா பரீட்சைக்கு பணம் கட்டுவாங்க, டியூஷன் ஃபீஸ் கட்டுவாங்க, அப்புறம் ஸ்கூலில் இருக்கிற டேர்ம் ஃபீஸ்லாம் கட்டுவாங்க. அது அப்பாவோட கடமை. அப்போ மகனோட கடமை, ஆஸ்பிரிங் என்ன பண்ணணும்? மகனோ மகளோ அவங்க நல்லபடியாக படிக்கணும், அவங்களோட கடமை. அப்போ என்னாச்சு? அந்த முதலாச்சு. அதே மாதிரி கடமை இந்த படிக்கிற நேரத்தில் இப்படி கண் துஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார்னு படிக்கணும். ஆனால் அதே கடமை கல்லூரியெல்லாம் படித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஆஃபீஸ் போகணும், வேலை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்சா என்ன கடமை? 10 ரூபா வந்தால் கூட அதில் 1 ரூபாயோ 2 ரூபாயோ முதல்ல சேமிப்பு முதல்ல, அதுக்கப்புறம் தான் பாக்கியெல்லாம். சேமிப்பு முடித்த பிறகு தான் அடுத்ததை பற்றி யோசிக்கணும். செலவு அப்புறம் தான் சொல்லணும். செலவெல்லாம் பண்ணிவிட்டு கடமையை தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் பணம் இல்லைன்னு சொல்லும்பொழுது அது ஏற்புடையதன்று. இது பணம் ரிலேட்டடாக பேசும்பொழுது பணம் தாண்டி ரிலேஷன்ஷிப், உறவு முறை அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கும் ரோல் டிஃபைனிங். மறுபடியும் இங்கே என்ன வருது? சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பேச துவங்கினாலே முதல்ல ரோல் டிஃபைனிங் வரும். ரோல் டிஃபைனிங்னு சொன்னால் ஒரு தகப்பனார் முதல்ல நமக்கு தான் தகப்பனார். அவங்க அம்மாவுக்கு அவர் மகன், அவங்க அப்பாவுக்கு அவர் மகன். அதே மாதிரி அவங்களுக்கு அண்ணன் தம்பி இருந்தால் அவருக்கு ஒருத்தருக்கு அண்ணனாக இருப்பார், இன்னொருத்தருக்கு தம்பியாக இருப்பார். இல்லை அக்கா இருந்தாக்கா அக்காவுக்கு தம்பியாக இருப்பார், இல்லை தங்கச்சிக்கு அண்ணனாக இருப்பார். ஸோ இந்த எல்லா ரோலையும் ரிலேஷன்ஷிப்ன்ற ஆஸ்பெக்டில் எல்லாத்தையும் தவறு இல்லாமல் செய்தாதான், எல்லாவற்றையும் தவறு இல்லாமல் செய்தாதான், தவறு என்ன கொடுக்கக்கூடாது, அதில் குறைபாடு இருக்கக்கூடாது. ஒருத்தரை என்ன பண்ண, ஒரு குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொன்னால் அந்த அப்பாவோட ரோலை 1 to 11 அப்படி போட்டுட்டாருன்னா தனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குது? 2 3. அதெல்லாம் டாக்டர் இதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ போய் அப்படின்னு சொல்லி உடனே எதிர ஒரு பையன் உட்காந்துருக்குது, அது சிரிக்கிறது. அது என்ன? அது மாதிரி ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ அட் த மோஸ்ட் 2 பிள்ளைங்க தான் இருக்கும். இல்லை, நிறைய ஃபேமிலியில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. அப்படின்னா அந்த ஒரு குழந்தைக்கு போதுமான அளவுக்கு என்ன பண்ணணும்? அப்பா ரோலை சிறப்பாக நடத்தணும். அப்படின்னா அந்த அப்பா ரோலை 1 to 11 போட்டுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார்? அது குழந்தைக்கு வேணுன்ற விளையாட்டு சாமான் வாங்கி தருது, அதை ஸ்கூலில் சேர்த்து விடுறது, அதுக்கு உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறது, 1 2 3 சொல்கிறது, இல்லை 10 15 20 அது போல் சொல்லி தருதுன்னு என்னவோ அதுக்கு என்ன தேவையோ அந்த குழந்தையோட வயதுக்கு ஏற்ப அதற்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். கூடவே அவர்கிட்ட இருக்கிற வருமானத்தில் ஒரு சம் அமௌண்ட்டு, அது கேர்ள் சைல்டாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் அதுக்குன்னு கொஞ்சம் போகிற காசு சேர்த்து வைக்கணும். அவருக்கு எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, அது குழந்தைக்குன்னு தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அந்த பேரில் கொஞ்சம் போகிறோம் ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அந்த குழந்தைகளுக்காக சேமித்து வைக்கணும். இதெல்லாம் செய்யறது காட்டிலும் செய்யணும். இது ஒரு தகப்பனார் தன் மகளுக்கோ மகனுக்கோ செய்ய வேண்டிய வேலை. அப்புறம் அவரே ஒருத்தருக்கு அண்ணாவாக இருக்கார். அப்போ அவர் என்ன செய்யணும்? அந்த அண்ணா தம்பிக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்யணும். இந்த வார்த்தை தம்பியாக இருந்தாலும் தம்பி இருக்கார், நமக்கு ஒரே ஒரு அண்ணா தான் இருக்கான்னா அந்த அண்ணாவுக்கு வேண்டிய எல்லா செயல்களும், அவருக்கு என்னவான கைடன்ஸ் வேணுமா, இல்லாட்டி போனால் அவரோட என்ன அளவலாகணும், வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளணும், இல்லை உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். வார்த்தை என்ன சொன்னால் பேசினாலே போகிறோம், கண்ணால் பார்த்தாலே போகிறோம். ஆனால் உணர்வு என்றால் அதை பரிமாறிக்கொள்ளத்தான் வேணும். அது 2 ஒரே மாதிரி இருக்கணும், பகிர்ந்துக்கணும், உணர்வுகளை பகிர்ந்துக்கணும். உணவு என்ன சாப்பிட்றதானா அது நிச்சயமாக அதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதுபோல் நடந்துக்கணும். அவங்க வீட்டில் அவங்க என்ன இருப்பாங்க, இன்னும் அவங்களுக்கு கீழே இருக்கிற தங்கச்சி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, அவங்க அம்மாட்ட அவர் எப்படி நடந்துப்பார், அவர் அப்பா கிட்ட எப்படி நடந்துப்பாருன்னா ஈச் ஒன் இந்த ரோல் டிஃபைனிங் வரும்போது அந்த ரோல் எல்லாமே மாறும். அவனுக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்கிறாங்க, அந்த யங்கர் சிஸ்டருக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணணும்? எமோஷ்னலி கம்ஃபர்ட்ஸ் கொடுக்கணும், இல்லாட்டி போனால் தைரியம் சொல்லணும்,
இல்லாட்டி தம்பி இருக்கான், அவனுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது, அவன் படிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எல்லாம் தைரியமாக படிக்கலாம்டா, ஒரு நாள் நல்லா படிக்க வரும், அவனுக்கு கம்ஃபர்ட்ஸ் கொடுக்கணும். எல்லாருக்குமே இந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்க வேண்டியது அவசியம். கம்ஃபர்ட்னு சொன்னால் வசதியாக உட்காந்துக்கணும், கால் நீட்டிக்கணும், ரொம்ப எந்த விதமான கடினமான வேலைகளை செய்யக்கூடாது அப்படி மட்டும் இல்லை. கம்ஃபர்ட்ஸ் பை வேர்ட்ஸ் கூட இருக்கலாம். வேர்ட்ஸ் கூட பி ப்ரியாரிட்டைஸ் அண்ட் வாய்ஸ் அப்படின்னு தம்பிக்கோ தங்கைக்கோ சொல்லிக் கொடுக்கலாம். இது எல்லாமே அந்த ரோல் டிஃபைனிங் வரும்போது ஒரு நேரத்துலையும் எங்கே இருக்கிறோமோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்கல, உறவு அண்ணன் தம்பி ரத்த பிளட் ரிலேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் வெளியில் கூட நம்ம ஒரு ப்ராமினன்ட் ஃபிகராக இருந்தால் நமக்கிட்ட இருக்கிறவங்க அந்த ஒரு மருத்துவர் வைங்க, டாக்டரும் டாக்டரோட பேஷண்ட்டுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த டாக்டர்கிட்ட இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்கும் டாக்டர் மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வரும். அது இல்லாமல் டாக்டர் ஒரு கைராசியான டாக்டர் அப்படின்னு இருப்பாங்கன்னு வைங்க, அதுக்கு வேறு மாற்று கருத்தே இல்லை. கைராசியான டாக்டர்ன்றது ரொம்ப சிறப்பானது. அது எப்படி கிடைக்கும்? பை பேஷன். யூ ஷுட் லவ் யுவர் ஜாப், யூ ஷுட் லவ் யுவர் ப்ரொஃபஷன். அப்படின்னு இருந்தால் ப்ரொஃபஷனை விரும்பி ஏற்று நடத்தி சிறப்பாக நடத்துறதுனால தான் தட் இஸ் பிகம் ஏ பேஷன் அப்படி ஆகும். அப்போ அந்த பேஷன்லாம் வரும்போது நிச்சயமாக அந்த தொழிலில் நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு கிடைக்கும். அப்போது அங்கே எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லையா? பேஷண்ட்டுக்கு சிறப்பாக நல்லபடியாக என்ன ஆகணும், குணமாயிடணும், அவருக்கு நோய் தீர்வு ஏற்படணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது அப்படி தான் நினச்சி மருந்து தயார் பண்ணி கொடுப்பாங்கன்னா தேர் ஆல்சோ அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கேன், பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப், டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப். அது மாதிரி வரும்போது இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஷிப்பில் தான் போகிறது அப்படின்னு கலாட்டா பண்ணுவாங்க பிள்ளைங்க. ஆனால் அப்படி இல்லை. திஸ் திங்ஸ் வில் டேக் யூ அதாவது அது கடக்கக்கூடிய இது. அதனால தான் அது ஃப்ரெண்ட்ஷிப்னோ என்ன ரிலேஷன்ஷிப்னோ சொல்கிறதுக்கு காரணமோ அது கடக்க வேண்டியது. கடக்கிறதுக்கு என்ன ரோடு மார்க்கம் இல்லை, அது நீர் மேலே போகணும், அதனால தான் அது ஷிப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அது மேலே அப்படி ஒரு ஃப்ரெயில் அதெல்லாம். அதாவது இந்த அனிச்ச மலர் என்ன பண்ணணும்னா ரொம்ப வேகமாக பார்த்து கையால் ஒரு தடவை பிடிச்சாலே அது என்ன பண்ணிடும், அப்படியே வாடி போயிடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் திருக்குறளில் சொல்லுவார். உறவு முறையில் சரியாக அளவுக்கு நம்ம நடந்துக்கல, அவங்கள என்ன தெரியுமா, கடினமான ஒரு பார்வை இல்லைன்னா அழுத்தி பிடிக்கிறோம், அதுலேயே அது பண்ணணும், நட்பு கெட்டு போயிடும், உறவு அதில் சுருங்கிடும் அப்படிலாம் சொல்லி தருவார். அதுபோல் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறது ரொம்ப அது ஒரு மென்மையானது, நுட்பமானது, மெல்லியது. அதை நம்ம என்ன பண்ண முடியாது, அது எங்கேயான ஒரு இடத்துல தவறு பண்ணக்கூடாது. அப்போ தான் அதனால தான் சொல்கிறோம், ஒரு லீனியர் லைன் 1 to 11 அப்படி போட்டுக்கோங்கன்னா வேர் வி ஆர் வித் அந்த லைனில் நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற அந்த லீனியர் லைனில் எத்தனை நம்பரில் இருக்கோம், ரிலேஷன்ஷிப்னு சொன்னால் அந்த லீனியர் லைனில் நம்ம எத்தனை நம்பரில் இருக்கோம். ஓவர் த பீரியட் யூ ப்ராக்ரஸ் இஸ் நம்பர். யூ ஆல்ரெடி இன் நம்பர் 4, ட்ரை டு மேக் யுவர் செல்ஃப் டு ரீச் நம்பர் 5 அட் த எர்லியஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதனால் எப்போவுமே ரோல் டிஃபைனிங் வரும்போது அதுக்கு அங்கேயும் நம்மளுடைய குணாதிசயங்கள், பழகக்கூடிய விதங்கள், நம்மளுடைய உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள் அதற்கு அங்கே முக்கியத்துவம் உண்டு. அதனால் எமோஷனல் ஆஸ்பெக்டில் கூட நம்மளோட பர்சனாலிட்டி ட்ரெயிட்டை நம்ம என்ன பண்ண முடியும், சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.